நமக. முருகாசரணம். அமைதியான குடும்ப வாழ்வுக்கு மனைவி பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய சில முக்கிய பழக்க வழக்கங்கள் பற்றி இப்பதிவில் காண்போம். முதலாவதாக, அதிகாலை 5 மணிக்கு படுக்கையிலிருந்து எழுவதை வழக்கமாக கொள்ளல் வேண்டும். தான் மட்டும் எழுந்தால் போதாது, தனது கணவரையும் எழுப்பிவிடும் பழக்கத்தை கொண்டிடல் வேண்டும். முதல் நாள் இரவே மறுநாள் செய்திட வேண்டிய வேலைகளை கணவனுடன் சேர்ந்து திட்டமிடல் வேண்டும். முதலில் அனைத்து வீட்டு வேலைகளுக்கும் தானே பொறுப்பு என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல தாயாக மனைவியாக இருப்பது முக்கியமல்ல, முதலில் நல்ல பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். கணவனையும் பிள்ளைகளையும் மாமனார் மாமியாரையும் பக்குவப்படுத்தி அவர்களின் தேவைகளை அவர்களை கொண்டே பூர்த்தி செய்திடவும் வகையில் பழக்கிடுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கணவரை திட்டுவதை விட்டு விடுங்கள். இல்லையெனில் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களைப் போலவே செய்வார்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார் மைத்துனரை வசைப்பாடுவதை தவிருங்கள். கணவரை அடிப்படையாக கொண்டு பிள்ளைகளை திட்டாதீர்கள். அப்பா மாதிரியே வந்திருக்கு. எப்படி நீங்கள் சதா வீட்டு வேலைகளை பார்த்து குடும்பத்தை ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் வைத்துக்கொள்ள மெனக்கெடுகிறீர்களோ, உங்கள் கணவரும் அப்படித்தானே என்பதை ஒருபோதும் மறவாதீர். மாமனார் மாமியாரை அம்மா அப்பாவென்று அழைக்காவிட்டாலும் அத்தை மாமா என்று அடிக்கடி அழைத்து அவர்களை உங்கள் வசப்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்த நாத்தனாரை யாரோ என்று எண்ணாமல் சமையல் கட்டுக்கு அழைத்து அவருக்கும் ஒரு வேலை கொடுத்து மனமாற பேசிக்கொண்டு ஒரு தோழியைப் போல் நடந்து கொள்ளுங்கள். வீட்டில் பாத்திரங்கள் கழுவும்போது சப்தம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் கணவரின் உறவினர் வருகையின் போது மிக மிக கவனமாக செயல்படுங்கள். வீட்டை அழகாக வைப்பது வீட்டில் உள்ள அனைவரின் கடமை என்பதை உணர்த்தி அவர்களை அதற்கேற்றபடி ட்ரெயின் செய்திடுங்கள். வீட்டில் சத்தம் போட்டு பேசாதீர். அமைதியாக பொறுமையாக பேசிடுங்கள். காட்டுத்தனமாக கத்துவதால் ஏதும் சீராக போவதில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏண்டா பெண்ணாய் பிறந்தோம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர். எண்ணவும் கூடாது. என்ன பொழப்பு இது, 4 செவத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் வடித்து கொட்டி இதுக்கு பதில் ஆம்பளையா பிறந்திருக்கலாமேன்னு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களின் கனவில் கூட வரக்கூடாது. பண விஷயங்களில் உங்களுக்கு என ஒரு சிறு தொகையினை உங்களுக்கு மட்டுமே என தெரிந்த வகையில் நம்பகமான இடத்தில் சேமித்து வாருங்கள். அஃது உங்களை எப்போதும் உங்களின் மீது நம்பிக்கை கொள்ள செய்திடும். தேவையில்லாமல் பீரோக்களில் புடவைகளை வாங்கி சேகரிக்காதீர்கள். நறுக்கென்றிருந்தாலும் 4 புடவை நச்சின்னு வைத்திருங்கள். அநேகமான நேரங்களில் நைட்டி அணிவதால் கூடுதலான நைட்டிகளை வைத்து கொள்ளுங்கள். வேலைக்காரியின் கஷ்டங்களை தயவுசெய்து கணவரிடம் உருக்கமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நைட்டியை வேலை செய்திடும் போது மட்டுமே அணியுங்கள். மாலை வேளையில் நமது பாரம்பரிய உடையான சேலைக்கு மாறி பூ முடித்து கணவனை பளிச்சென வரவேறுங்கள். உடை விஷயத்திலும் உங்களை அழகாக காட்டிக்கொள்வதிலும் எப்போதும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் உங்களின் கணவருக்கு நீங்கள்தான் காதல் தேவதை என்பதை மறக்க வேண்டாம். கணவருக்கு பிடித்த மாதிரியும் தங்களின் தன்னம்பிக்கைக்கு பாதகமில்லாத வகையிலும் உங்களுக்கு பிடித்த வகையிலும் ஆடைகளை அணிந்திடுங்கள். குறிப்பாக உள்ளாடைகள் மீது அதிக கவனத்துடனும் சுத்தத்திலும் முக்கிய கவனத்துடனும் செயல்பட்டிடுங்கள். கொடுமையான டிசைன், கடுமையான கலர் என உடைகளை அணிவதை தவிருங்கள். கணவருடன் தினம் குறைந்தது 30 நிமிடமாவது அருகில் அமர்ந்து மனமிட்டு பேசுங்கள். அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆடை அணிகலன்களை உங்கள் கணவருக்கு நீங்களே தேர்வு செய்திடுங்கள். உங்கள் கணவரின் அழகை பிரதிபலிக்கும் கண்ணாடி நீங்களே, அதை எப்போதும் மறக்க வேண்டாம். கணவரின் தொழிலை பற்றி முழுமையாக ஆக்கப்பூர்வமான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கணவரின் தொழில் அல்லது வேலை செய்திடும் சூழல் மற்றும் அவரின் செயல்பாடுகளை குறித்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கணவரின் வேலை மற்றும் வியாபார விஷயங்களில் அடிக்கடி மூக்கை நுழைக்காமல் அவர் மற்றவர்களோடு பழகும் விதத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்காதீர்கள். எல்லா கணவர்களுக்கும் தங்களின் மனைவி நல்ல தோழியாக இருக்க வேண்டும் என்பதும் அதே நேரம் கட்டுக்குள் அடங்கியவளாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம். உங்கள் கணவரை ஜெயிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பயப்படுவதாக காட்டிக்கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் முதலில் உங்கள் ஏடிஎம் கார்டை உங்களின் கணவரின் கைகளில் கொடுக்க வேண்டாம். தேவையான பணத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்த பின் புலம்ப வேண்டாம். பணிபுரியும் இடத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பக்கத்து வீட்டு பெண்கள் அவர்களின் கணவன்மார்களை பற்றி அதிகம் பேச வேண்டாம்.
உங்கள் தோழிகளுக்குள் பேசிக்கொள்ளும் அந்தரங்கமான விஷயங்களை கணவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எவ்வளவு உயிர் தோழியாக இருந்தாலும் அவர்களை ஒரு எல்லைக்குள் வைத்திருங்கள். வீட்டில் அனுமதிப்பதும் அளவோடு இருக்கட்டும். உங்களின் தனித்திறமைகளை எப்போதும் வளர்த்து கொண்டே இருங்கள். அதை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதீர். வாரம் ஒரு முறை ஷாப்பிங் செல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஷாப்பிங் என்றவுடன் நகைக்கடை, துணிக்கடை என்று மட்டும் எண்ண வேண்டாம். உழவர் சந்தை செல்வது கூட ஷாப்பிங் தானே. வீடுகளில் அதிக குப்பைகள் சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். வாடகை வீடு எனில் தேவையான பொருட்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப விஷயங்களை குறிப்பாக உங்கள் அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களின் வளர்ச்சிகளை முடிந்த மட்டும் உங்களின் அக்கா, தங்கைகள், அண்ணன்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அம்மாவின் ஆலோசனைகளை கேட்பது நல்லதுதான், ஆனால் அதை அளவோடு நிறுத்திக் கொள்வது நல்லது. தேவையில்லாமல் மகளுக்கு ஆலோசனை சொல்வது, மருமகளை சரி செய்வது போன்ற செயல்களை தவிர்த்திடுங்கள். அநேக பெண்களின் வாழ்க்கை கெட்டுப்போவது அம்மாக்களால் தான் என்பது ஆண்கள் சமூகத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதை மறக்க வேண்டாம். உங்கள் கணவரின் செல்போன் மீது ஒரு கண் இருக்கட்டும், ஆனால் அது சந்தேக கண்ணாக மாற வேண்டாம். வாட்ஸ்அப் மீது கவனம் இருக்கட்டும், அது எச்சரிக்கை உணர்வுக்கு மட்டுமே. உங்களின் கணவரின் ஃபேஸ்புக் ஐடி மீதும் ஒரு பார்வை வைத்துக் கொள்ளுங்கள். அது தேவையில்லாத எதிர்கால குழப்பங்களை தவிர்க்க உதவும். கணவரின் வெளிநாட்டு பயணங்கள், கிளப் ஆக்டிவிட்டிகளில் பெரும்பாலும் கலந்து கொள்ளுங்கள். குடிப்பது சந்தோஷத்துக்கு மட்டுமென உங்களின் கணவருக்கு உணர்த்தி அவர் குடிக்க விரும்பினால் அது உங்களின் இசைவோடு நடப்பதாக இருக்கட்டும். புகைப்பிடிக்கும் கணவன்மார்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். அதுவே நல்லது. கணவன்கள் நண்பர்களுடன் அடிக்கடி லூட்டிகளை ரசியுங்கள், ஆனால் அதில் உள்ள குற்றங்களை கண்டுபிடித்து ஆயுதமாக பயன்படுத்தாதீர். உங்களின் கணவர் உங்களுக்கு ஒரு ஆண், ஆனால் வெளி உலகில் அவர் ஒரு ஹீரோ என்பதை மறக்க வேண்டாம். பெண்களுக்கு வாய் நீளமானால் ஆண்களுக்கு கை நீளம் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு நல்ல ஸ்திரீ தன் வீட்டை காட்டுகிறாள் என்பது பைபிள் வார்த்தை. உங்களை வைத்துத்தான் உங்கள் கணவரின் சமுதாய மதிப்பு உள்ளது என்பதை அவருக்கு உணர்த்துங்கள். உங்களை வைத்துதான் உங்கள் கணவரின் சமுதாய மதிப்பு உள்ளது என்பதை அவருக்கு உணர்த்துங்கள். உங்களின் செயல்பாடுகள் உங்கள் பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்தில் பங்கு கொள்கிறது என்பதை ஒருபோதுமே மறக்க வேண்டாம். உங்களின் சந்தோஷமான வாழ்க்கை உங்களின் எதிர்கால மருமகளின் சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அநேக ஆண்கள் தங்களின் மனைவியை தங்களின் தாய்ப்பட்ட கஷ்டங்களை தனது மனைவிக்கு தரக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளனர். சாமிகளை அளவோடு கும்பிடுங்கள். சாமி கும்பிட்டு உங்களின் ஆசாமிகளை கோட்டை விட்டு விடாதீர்கள். சுவையாக சமைக்கும் பெண்களை விட அழகாகவும் இனிமையாகவும் பரிமாறும் பெண்களைத்தான் ஆண்களுக்கு பிடிக்கிறதாம். மொத்தத்தில் நீங்கள் தாயாக, தோழியாக, மனைவியாக இருப்பதை விட சிறந்த பயிற்சியாளராக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும். பயிற்சியாளருக்கு பின் சிறந்த கோச்சாக மாறினால் சமுதாயம் மதிக்கும். வாழ்க்கை எளிமையாகும், இனிமையாகும். அன்பு நிலை பெற ஆருயிர் மனைவியை இல்வாழ்வில் சக மனித உயிராக மதித்து நடந்தாலே போதும். அகமகிழ்ச்சி பெருகும். இல்லத்தில் நிம்மதி நிலைத்திடும். நன்றி.